இந்த ரோஜா செடியில பாருங்க, எந்த அளவு துளிர் இருக்குன்னு. நம்ம ரோஸ் ஒரு கிளையில வரப்போ அத கட் பண்ணிட்டோம்னா, அடுத்து அதுலருந்து கிளை வராது சில செடிங்கள்ல. ஆனா, என்னோட செடியில பாருங்க, எந்த அளவு நான் நடுவுல கட் பண்ணியிருப்பேன் ஒரு ரோஸு. அத சுத்தி கிளை வச்சிருக்கோம். ஒரு கிளை அப்படி வைக்கும். என்துல பாருங்க 3, 4ன்னு வச்சிருக்கு. நடுவுல ஒரு ரோஸ் கட் பண்ணியிருக்கேன். அத சுத்தி எத்தன கிளை வந்திருக்கு பாருங்க புதுசா. நெறைய துளிர் வைக்கும். இந்த செடியில இந்த பன்னீர் ரோஸ் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன், ஒழுங்கா வளராம. அதுக்கு நான் ஒண்ணு மட்டும் தான் பண்ணேன். மோர்ல வந்து மஞ்சள் கலந்து தெளிச்சு விடுங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அந்த செடி எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க எப்படி துளிர் வச்சிருக்குன்னு. நெறைய துளிர் வச்சிருக்கு இப்போ இது. நல்லாவே அது ரிசல்ட் குடுத்துட்டுருக்கு. இங்க பாருங்க. இதுல கூட கீழ குட்டி குட்டியா இருக்கு.